ராஜேஷுக்கு லாஸ்ட் நிமிடத்தில் இப்படியா ஆச்சு. தெருவில் நடையாய் நடந்தும் கூட டாக்டர் சொல்றது இதுதான். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மாரடைப்பு அப்படின்றது சிந்திக்கிறதுக்குள்ளாட்டி உயிர் போகக்கூடிய ஒரு விஷயம். ராஜேஷ் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்யறது மட்டும் இல்லாம அவருடைய மரணம் அப்படின்றது எளிமையா இப்படி போயிடுச்சேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. தொந்தரவு தராத ஒரு எளிய மரணம் அப்படின்னு மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தாராஜ் சொல்லியிருக்காரு. அதாவது ராஜேஷ் அவர்களுடைய சகோதரர் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது காலையில 6 மணிக்கெல்லாம் அண்ணன் என்ன அழைச்சிருந்தா மருத்துவமனைக்கு போயிருப்பேன். 6 to 6:30 அவர் வந்தவர் 8 மணி வரைக்கும் சித்தா டாக்டர் கூட பேசிட்டு இருந்தாங்க. காலையில 8 மணிக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனோம். 6 மணிக்கு காலையில அண்ணனுக்கு ஒரு அசௌகரியமான ஃபீல். இந்த ஒரு உணர்வு வந்ததுக்கு அப்புறமா ஏன் தாமதம் அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனையாயிடக்கூடாதுன்னு நெஞ்சு வலி மாதிரி தோணுதான்னு கேட்டோம். அண்ணன் அதை பத்தி எதுவும் சொல்லல. நைட் முழுக்க தூங்கல, மூச்சு விடலன்னு மட்டும்தான் சொன்னாரு. பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா அடிக்கடி அண்ணன் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருப்பாரு. இந்த நிலையில ரியல் ஒன் மீடியா அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்திருக்கக்கூடிய டாக்டர் காந்தாராஜ், யோகா செய்யறதுனால சில பயன்கள் இருக்கு. நான் சென்னை பொது மருத்துவமனையில பணிபுரிஞ்சப்ப இதே நோய் துறையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு யோகா பயிற்சி தர சம்மதம் தெரிவிச்சிருந்தேன். அதுபடிதான் யோகா பயிற்சி அவங்களுக்கு செஞ்சிருக்கோம். ஆசனங்கள் செய்யறதுனால இதே நோய் தீவிரமா குறையும் அப்படின்லாம் இல்லை. அந்த முயற்சியை கைவிட்டுட்டோம். எந்த ஒரு பயிற்சி இருந்தாலுமே 50 வயது ஆயிடுச்சுன்னா நிறுத்திடணும். அதே மாதிரி யாரா இருந்தாலும் 40 வயதுக்கு மேல ஜிம்முக்கு போறத கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அதுலயும் இரவு ஓய்வு அப்படின்றது முக்கியமா தேவையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆசனங்கள் செய்யறனால இதய நோய் தீவிரம் குறையும்னா இல்ல. உண்மையை சொல்லணும்னா அந்த முயற்சியை நாங்கள் கைவிட்டுட்டோம். எந்த பயிற்சியும் செய்யலை. 50 வயது ஆகிட்டனா கண்டிப்பாக நிப்பாட்டி தான் ஆகணும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் 40 வயதுக்கு மேலே ஜிம்முக்கு போகிறத கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். இரவு நேர ஓய்வு அப்படின்றது முக்கியம்தான். மாரடைப்புன்றது சிந்திக்கிறதுக்குள்ளாட்டி உயிர் போகக்கூடிய ஒரு விஷயம். ராஜேஷ் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்கிறது அவருடைய மரணத்தை எளிமையாக்கிடுது. திருவள்ளிக்கேணி பள்ளி ஆசிரியர் காலத்துல இருந்தே எனக்கு ராஜேஷை தெரியும். சினிமா அறிவு அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய உலக அறிவு அவருக்கு அதிகம். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்தே எனக்கு நெருங்கிய நண்பர். ஒரு நடத்தி வச்சிருக்கக்கூடிய ஹோட்டலை கூட அவ்வளோ ப்ராப்பரா பார்த்துருக்காரு. நான் கூட அங்கே சாப்பிட்ருக்கேன். விழுப்புரம் மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ்ல அங்கே போற வழியில 2 ஹோட்டல் நடத்தினாரு. நிறைய வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டாரு. பொருளாதார ரீதியா பல வகையில பத்திரப்படுத்தி தான் வச்சிருக்காரு. சினிமா ஒரு நாள் விழுந்துடும் அப்படின்றத அவர் அன்னைக்கே கணிச்சு வச்சிருந்தாரு. இப்படி இருக்கவர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.